இருக்கிறோம். கொஞ்சம் ஒரு சின்ன ரீகேப். இப்போ கரண்ட்லி 23வது குறட்பா சிந்தித்துக் கொண்டிருக்கிறோங்க. என்னங்க சொல்லுது 23வது குறட்பா? இந்த இருட்டு இருக்க, வெளியில இருக்கிற இருட்டு, புற இருள். உலகத்துல நம்ம இருட்டுன்னு சொல்றோம்ல. அது என்ன பண்ணுது? எந்த பொருளையும் காட்ட மாட்டேங்குது. ஆனா, இருட்டு தன்னை காட்டுதா இல்லையா? நான் இங்க கும்முன்னு இருக்கேன், இருட்டா இருக்கேன் அப்படின்னு அது தன்னை காட்டுதுல்ல? அதான் வரி. இருள் ஒரு பொருளும் காட்டாது. இங்க கருகும்முன்னு இருட்டா இருந்தா எந்த பொருள் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. இருள் ஒரு பொருளும் காட்டாது. ஆனால் உருவம் காட்டும். அதாவது தன்னை காட்டிக்கொள்ளும். நான் இங்கே இருக்கிறேன், கருப்பாய் இருக்கிறேன் பாருங்கள் என்று தன்னை காட்டும். ஆனால் இது இதுன்னா எது? இந்த அதிகாரம். இருள் மல நிலைன்னு தானே பேசிட்டு இருக்கோம். அந்த இருள் மலம் அதாவது ஆணவம் இரு பொருளும் காட்டாது. இரு பொருள்னா என்ன அர்த்தம்னா, இந்த அறியப்பட வேண்டிய பொருட்கள் அதையும் காட்டாது. எதையும் காட்டாது? தன்னையும் காட்டாது. அதனாலதான் 2 பொருளையும் காட்டாது என்று இந்த குறட்பா சொல்லுகிறது. இங்க நாம கொஞ்சம் இதோட உண்மையான பொருளை அறிந்து கொள்ளணுங்க. இப்ப 7வது வினா இருக்கு இல்லையா? அந்த வினாவும், அந்த வினாக்குரிய பதிலையும் இன்னும் கொஞ்சம் விரிவா நாம சிந்திக்கணும். பார்க்கலாமா? இப்போ நம்ம எதுவா வேணாலும் இருக்கட்டுங்க. எதையாவது நாம் அறிகிறோம் என்றால் எப்படி அறிகிறோம்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன வேண்டாலும் இருக்கட்டுங்க. அது எதா வேண்டாலும் இருக்கட்டும். ஒன்றை நாம் அறிகிறோம். ஒன்றை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போ ஒன்றை தெரிந்து கொள்கிறோம் என்றால் எப்படி அறிகிறோம்? இப்போ கிரிக்கெட் சீசன் போயிட்டு இருக்கு. கிரிக்கெட் சீசன்னா இதுல போய் கேரம் பால் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன கேரம் பால்? கிரிக்கெட்ல எங்க கேரம் வந்தது? அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப இந்த கேரம் பால் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறேன்னு வச்சுங்களேன். இதான் ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொள்வது. ஒரு அறிவு பெறுகிறேன். எப்படி எனக்கு இது தெரிய வருது? எப்படி தெரிய வருதுன்னா, என்னோட அறிவை கொண்டு தான். இதுல ஏதாவது ஐயப்பாடு இருக்கா? இல்லல்ல. அப்ப ஒண்ணு நல்லா விளங்கிக்கங்க. உலகத்துல உள்ள எதையுமே நான் அறிகிறேன் என்றால், அது என் அறிவை கொண்டுதான். இதுதாங்க முதல்ல பேஸ். ஏங்க இதுல என்னங்க குழப்பம்? என் அறிவை கொண்டு தாங்க நான் எல்லாமே அறிய முடியும். இதுல ஒரு குழப்பமும் இல்லைங்க இல்லையா? சரி, குழப்பம் இல்லாத வரைக்கும் சந்தோஷம். இப்போ டிஸ்கஷனுக்குள்ள போறோம். இப்போ அனைத்தையும் நாம் நம் அறிவை கொண்டே அறிகிறோம். இதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லல்ல? சந்தேகமே இல்ல.